ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். ஆனால் மார்க்கெட்டு தான் டல்லாக இருக்குது, ரொம்ப டல்லாக இருக்குது. ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்துருச்சு மார்க்கெட்டு. எந்த காயினும் மூமெண்ட் கிடையாது. நம்ம மெயினாக பார்த்துக்க வேண்டியது பிட்காயின் பார்த்துக்கணும். பிட்காயின் 18,800லேருந்து 19,200, ஒரு $500 தான், யூஎஸ் டாலர் தான் மூமெண்ட் இருக்குது. மிச்சம் அதர்வைஸ் நோ ஃபியூச்சர், ஒன்றுமே மூமெண்ட் இல்லை. நம்ம ஷிபா காயின், லூன்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று போயிருக்கு. இதில் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற டாபிக் என்னன்னா, நம்ம இந்த பீரியடில் இங்கேருந்து ஒரு வருஷம், 6 மாதம், ஒரு வருஷம் வரைக்கும் ட்ரேடிங் தான் பண்ணிக்கணும். லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ பீரியட் கிடையாது. நம்ம ஓன்லி ட்ரேடிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். கிரிப்டோ கரன்சியில் ட்ரேடிங் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அது சொல்கிறேன்னா அது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5,000 rupees கேபிட்டல், 5,000 rupees கேல்குலேஷன் நான் சொல்கிறேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் எப்படி பண்ணிக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. 5,000 கேபிட்டல் வச்சுக்கிட்டா டெய்லி ₹500, ₹1,000 ஈஸியாக சம்பாதிக்கலாம். நீங்கள் பத்திரமா பார்த்து பண்ணிங்கன்னா அதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு நான் வீடியோ கிளிப்பிங் ஃபுல்லாக வைக்கிறேன். அதெல்லாம் எப்படின்னு செஞ்சு காட்டுறேன், பாருங்கள், புரியும் உங்களுக்கு. இது பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நான் வைக்க போகிறது ஃபியூச்சர்ஸ் பற்றி. ஃபியூச்சர்ஸ் நல்லா இருக்கும். எதுக்குன்னா, நமக்கு டவுன் ஆகிறப்போ ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம ஸ்பாட்டில் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம். ஸ்பாட்டில் நம்ம பை தான் பண்ண முடியும், தவிர்த்து செல் பண்ண முடியாது. ஆனால் ஃபியூச்சர்ஸ் அப்படி கிடையாது. ஃபியூச்சர்ஸில் நம்ம விற்கலாம். நம்மக்கிட்ட இல்லைன்னா கூட விற்கலாம். விற்று கீழே இறங்குற அப்புறம் வாங்கிக்கலாம். அது நான் விவரமாக எங்கே எப்படி பண்ணணும் என்னது கிளியராக காட்டுறேன். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க யாராவது இருந்தால் பார்த்துக்கங்க, அருமையாக பண்ணிக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கடைசியில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், பார்த்துக்கோங்க. இங்கே கூட கீழே ஸ்க்ரோலிங்கில் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுமோ கான்டாக்ட் பண்ணுங்கள். யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நான் அந்த இதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் காட்டுறேன், பாருங்கள் எப்படி பண்ணிக்கணும்னு கிளியராக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரியும். இதில் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. அது இன்னும் ஸ்டடி பண்ண அப்புறம் ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அது கூட நல்லா அருமையாக இருக்கும். இந்த மாதிரி தான் ட்ரேடிங் தான் பண்ணிக்கணும். அதாவது இன்னொரு 6 months 1 year வரைக்கும் நம்ம லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிக்க வேண்டியது இல்லை. பைனான்ஸில் லிக்விடிட்டின்னு இருக்குது, அது பற்றி கூட சொல்கிறேன்னா இன்னைக்கு இல்லை, அது ஒரு வீடியோ தனியாக செஞ்சு சொல்கிறேன். அது இப்போ இருக்கிற காயின்ஸு ஏதாவது இருந்தால் லிக்விடிட்டியில் வச்சுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்ரி மந்த் இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போது இந்த ஃபியூச்சர்ஸ் என்னன்றது பைனான்ஸில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், பாருங்கள். இப்போது நம்ம பைனான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ண அப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஹோமு, ட்ரேடு, ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும். கீழே பாட்டமில் இருக்கும், ஸ்க்ரீனில் பாருங்கள். அந்த கீழே ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே இப்படி ஓப்பன் ஆகும் ஒரு பேஜ். அது பிட்காயின் யூஎஸ்டிடி, எத்தீரியம் யூஎஸ்டிடி, பிசிஹெச் யூஎஸ்டிடி. பிசிஹெச் கூட பிட்காயின் தான், அது அவங்களுக்கு தான், அது சின்ன காயின். இதெல்லாம் ட்ரேடிங்க்கு நல்ல காயின். பிசிஹெச், எத்தீரியம் இதெல்லாம் மூமெண்ட் இருக்கும், அது பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, முதல்ல ஸ்பாட்லேருந்து உங்களுக்கு யூஎஸ்டிடி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஃபியூச்சர்ஸ்க்கு அப்படின்றது காட்டுறேன், பாருங்கள். முதல்ல இப்போ ஸ்பாட்டுக்கு போகிறீங்கள, அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்பாட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் அமுக்குனிங்கன்னா டெபாசிட், வித்ட்ரா, ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்குல்ல, அது 3ல் ட்ரான்ஸ்ஃபர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்பாட் டு கிராஸ் மார்ஜின் இருக்கும். அந்த கிராஸ் மார்ஜினை நம்ம மாற்றிக்கணும். கிராஸ் மார்ஜின் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா USDSM ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பான், அது செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது இங்கே கீழே பிடிசி பிட்காயின் கொடுத்துருக்காங்களா, அங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு சாய்ஸ் வரும், எல்லா காயின்ஸ் வரும். நம்ம யூஎஸ்டிடி செலக்ட் பண்ணிக்கணும். யூஎஸ்டிடி செலக்ட் பண்ணிக்கின அப்புறம் உங்கள் இஷ்டம், உங்களுக்கு எவ்வளோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும்னு தோணுதோ அதில் பண்ணிக்கலாம். இல்லை மேக்ஸ் அடிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ யூஎஸ்டிடி இருக்கோ அது மொத்தம் இங்கே வந்துடும்.
வந்த அப்புறம் நீங்கள் எப்படி ட்ரேடிங் பண்ணிக்கணும் என்னான்னு நான் சொல்கிறேன், விவரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே இப்போது நம்ம ஃப்யூச்சர்ஸில் உங்கள் ஃபண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். இதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சர்ஸ் வந்து ஸ்பாட்டு போகும். இப்போது நமக்கு பேஜ் வரும், இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஃப்யூச்சர்ஸ் அமுக்குனிங்கன்னா இந்த மாதிரி பேஜில் மேலே பிடிசி, யூஎஸ்டிடி, எத்தீரியம் யூஎஸ்டிடி, பிசிஹெச்னா பிட்காயின் தான். அதுவும் பிட்காயின் சின்ன காயின், அது பிட்காயின் யூஎஸ்டிடி இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்கள் காயின் விருப்பப்பட்ட காயினை நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். நான் மெயினாக ட்ரேட் பண்ணுறது இந்த எத்தீரியம் பிசிஹெச்சில் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும், நம்ம விற்கலாம் வாங்கலாம், ரெண்டு சைடும் மேலே கீழே மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அது பார்த்துக்கணும். அந்த மாதிரி காயின் இருந்தால் தான் நம்ம இப்போ பணம் சம்பாதிக்க முடியும். அதுக்காக தான் நான் அந்த காயின் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்பப்போ நீங்கள் பிட்காயின் கூட பண்ணலாம். பிட்காயினை நீங்கள் ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறவங்க இருந்தால் பிட்காயின் பண்ணலாம். பிட்காயின் பண்ணுறதுல ஒன்றும் பணம் எங்கேயும் போயிடாது, ரிஸ்க் ஒன்றும் இல்லை. அடுத்தபடியாக இப்போது உங்களுக்கு பையிங் செல்லிங் பற்றி சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம இந்த பேஜுக்கு வந்தோன்னா பை லாங் உங்களுக்கு தெரியும். இது செல் ஷார்ட்னா மேலேருந்து கீழே வரும் மார்க்கெட்டுன்னு பார்த்துக்கணும். இதுக்கு முக்கியமாக நமக்கு தேவை ரொம்ப யூஸ்ஃபுல் என்னென்னா கேண்டில் ஸ்டிக் சார்ட் பார்த்துக்கணும். அங்கேயே கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பான், நீங்கள் கேண்டில் ஸ்டிக் சார்ட் ஓப்பன் பண்ணலாம். சார்ட் ஓப்பன் பண்ணி கேண்டில்ஸு எத்தனை க்ரீன் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுது, எப்படி மேலே போகுது, எங்கே ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, இது அப்சர்வேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு. க்ரீன் கேண்டில் வந்தப்போ நம்ம ஒரு கேண்டில் வந்தால் ரெண்டாவது கேண்டில் வந்தால் தான் மூணாவது கேண்டில் வந்துடும். டைரெக்டாக மூணாவது கேண்டில் வராது, பார்த்துக்கோங்க. இதுக்கு முக்கியமாக தேவை சார்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. சார்ட்டு தான் இதுக்கு முக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டியது. எங்கே க்ரீன் கேண்டில் வந்திருக்கு, எங்கே ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் பார்த்துக்கணும். ப்ளஸ் நான் வச்சுக்கிறது 5 மினிட்ஸ் சார்ட் வச்சுப்பேன். நீங்கள் உங்கள் விருப்பம், உங்களுக்கு 15 நிமிஷம் வச்சுக்கணுன்னா 15 நிமிஷம் வச்சுக்கலாம், பார்த்துக்கிட்டே பண்ணலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு கேர்ஃபுல்லாக நீங்கள் அது பார்த்துக்கிட்டே தான் பண்ணணும். அங்கேயே இருக்கும், ஸ்க்ரீன் கீழே இருக்கும், பாருங்கள் சார்ட்டுன்னு இருக்கும். பார்த்து கண்டிப்பாக சார்ட்டு பார்க்காம ரிஸ்க் எடுக்காதீங்க, சார்ட்டு பார்த்து ரிஸ்க் எடுங்க. ஓகே, இப்போது நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது பிசிஹெச் யூஎஸ்டிடி $111 இருக்குது. அது செலக்ட் பண்ணியிருக்கேன், அதுதான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். அது கீழே வந்தீங்கன்னா 3 டவுனில் 3 லைன்ஸ் இருக்கும். அங்கே அட்ஜஸ்ட் லெவரேஜ், ஸ்டாப் ப்ராஃபிட், ஸ்டாப் லாஸ், அப்புறம் க்ளோஸ் பொசிஷன்ஸ். இதுதான் இந்த 3 முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். லெவரேஜ் எப்பவுமே முடிஞ்சால் அங்கே அவன் டிஃபால்ட்டாக கொடுக்கறது 20 கொடுப்பான், நீங்கள் அதை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. 20லேருந்து 5 10 வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டு. க்ளோஸ் பண்ணிங்கன்னா பொசிஷன் கிளிக் பண்ணிங்கன்னா, க்ளோஸ் பொசிஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், ஆர்டர் க்ளோஸ்டுன்னு வந்துடும். அதில் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது நமக்கு இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது பிட்காயின் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னு. பிட்காயின் யூஎஸ்டிடி பேர் பார்த்திங்கன்னா அது நல்லா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிட்காயின் ஏறுனா இதுவும் ஏறும். எந்த காயின், எல்லா காயினுமே பிட்காயின் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது நீங்கள் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை வித்தியாசம் இருக்கும். அதை பற்றி ஒன்றும் கண்டுக்க வேணாம், நமக்கு தேவையில்லை. ஆனால் எந்த காயின் நீங்கள் வாங்கினாலும் விற்கினாலும் பிட்காயின் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிட்காயினில் தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் எல்லாமே இருக்கும். இப்போது நீங்கள் பொசிஷன் க்ளோஸ் பண்ண அப்புறம் பக்கத்தில் வேலெட்டுன்னு இருக்கும், இந்த ஃபியூச்சர்ஸ் வேலெட் இருக்கும். அங்கே உங்கள் வேலெட்டில் செக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு $1 வந்துதா, $2 வந்ததா என்னான்னு கணக்கு போட்டிங்கன்னா, ஒரு நம்ம யூஎஸ்டிடி 1 வந்ததுன்னா $86 கணக்கு போட்டுக்கலாம் ஆவரேஜாக. அந்த மாதிரி கால்குலேட் பண்ணால் அங்கே கூட அவன் அயர்னார் நமக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு கிளியராக கொடுத்துருப்பான், அது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான தகவல் நான் சொல்ல விரும்புகிறது, நான் பண்ணுறது எப்படி பண்ணுவேன்னா, வாங்கிறதோ விற்கிறதோ எது பண்ணாலும் நான் சப்போஸ் ஒரு $100 ட்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு நினச்சிக்கோங்க. முதல்ல $25 விற்பேன், இல்லை வாங்குவேன். அதுக்கப்புறம் இன்னொரு $25 ஒரு வேறு மேலே போச்சு நமக்கு மைனஸில் இருக்குன்னா அது தகுந்த மாதிரி ஆவரேஜ் பண்ணிவிட்டு வருவேன். அந்த மாதிரி இல்லாமல், அதுவும் இல்லாமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது என்னென்னா, நம்ம பொசிஷன் கிளியராக காட்டிகிட்டு இருக்கோம். ஒரு வேளை நம்ம மைனஸில் இருந்தால் ரெட்டு காட்டும்,
நம்ம ப்ராஃபிட்டில் இருந்தால் க்ரீன் காட்டும். அது கீழே உங்களுக்கு கிளியராக பார்த்துக்கலாம். ஒரு $5-6 USDT போச்சுனா கூட ஒன்றும் ஆகிடாது, எங்கேயும் போயிடாது. திருப்பி மார்க்கெட் இறங்குறது இருந்தால் கீழே வரும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி க்ளோஸ் பொசிஷன்ஸ் கூட பார்த்திங்கன்னா அவன் கொடுப்பான் நமக்கு ஆப்ஷனு 25%, 50%, 75%, 100%. நீங்கள் ஒரே தடவை மொத்தமாக க்ளோஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. முதல்ல 25% க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த பார்ட் வரைக்கும் க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி இல்லை 50% க்ளோஸ் பண்ணி நான் கொஞ்சம் அடுத்த வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கிராஸ் பக்கத்தில் 20x கொடுத்துருப்பான். அந்த 20x லெவரேஜ் அவ்வளோ கொடுப்பான் அவன். அது ரொம்ப ஹை ரிஸ்க்கு நமக்கு. நம்ம எடுத்துக்க வேண்டியது 5x இல்லைன்னா 10x பண்ணிட்டா ரொம்ப சேஃபு. அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே பேஜ் ஓப்பன் ஆகும். இப்படி இங்கே கீழே நீங்கள் அந்த 20 எடுத்துகிட்டு இங்கே மைனஸோ ப்ளஸ்ஸோ எப்படியாவது பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணிவிட்டு 5, 10 வச்சுக்கோங்க. இப்போது பார்த்தீங்களா, உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அருமையாக பத்திரமா பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு டெய்லி ஒரு 5,000 கேபிட்டல் வச்சுக்கிட்டா ஒரு 500-600 ரூபாய் ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஒன்றும் டென்ஷனே தேவையில்லை உங்களுக்கு. இது ஸ்பாட் மாதிரி கிடையாது, இது ஃபியூச்சர்ஸு. கண்டிப்பாக மேலே கீழே போயிட்டு இருக்கும். மெயினாக நம்ம பார்த்துக்க வேண்டியது 3 காயின்: BTC, பிட்காயின், அப்புறம் எத்தீரியம் USDT, BTC USDT, பிசிஹெச்னு ஒரு காயின் இருக்குது. பிசிஹெச்ன்னா வேறு யாருதும் இல்லை, பிட்காயின் அவங்களுக்கு தான். அது $111 இருக்கும். அது என்னென்னா மேக்ஸிமம் ஒரு $1.5, $2 மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் செல்லும் பண்ணலாம், பையும் பண்ணிட்டு வரலாம். அது அருமையான காயின், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.